ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முந்தின வீடியோவில் நம்ம பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பட்டு சேலையோட குஞ்சா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நார்மல் பட்டு சேலையில் ஜெனரலி குஞ்சா இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம குஞ்சா ரெடி பண்ணி ஒரு ரிச்சான லுக், காஞ்சிபுரம் பட்டு அளவுக்கு நம்ம குஞ்சா ரெடி எப்படி பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். வாங்க காய்ஸ், வீடியோவில் போய் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி கட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் இடத்துக்கு ஒருக்கா சிசர் வச்சு எல்லா இடத்துலையும் கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணால் தான் இழுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். மொத்தமாக பிடிச்சி இழுத்தோம்னா எல்லாம் சேர்ந்து வரும், அது ஒழுங்காக இழுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் இடத்துக்கு ஒருக்கா இதே மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நூல் இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதே மாதிரி குஞ்சா ரெடி பண்ணுறதுக்கு கடையில் கூட ரெடி பண்ணி கொடுக்காங்க. ஸோ கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆகும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டிலே நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சேன்னா உங்களுக்கு ஒரு காஞ்சிபுரம் பட்டு அளவுக்கு ஒரு ரிச்சான லுக்கு கிடைக்கும் சேலை முந்தானையில். இதே மாதிரி இழுத்து எடுக்கணும். ஒரு வழியாக எல்லாம் நூலும் இழுத்து எடுத்தாச்சு. இனி இந்த நூலெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நூலாக பிடிச்சி சொட்டை போட்டுடணும். சொட்டை போட்டோன்னா ரெடி ஆயிட்டு. ஸோ வாங்க சொட்டை போட்டுடலாம். கொஞ்சோல் எடுத்துக்கிடுவோம். கொஞ்சோல் எடுத்து நல்லா முறுக்கி சொட்டை போட்டுருவோம். டைப் பண்ணிட்டேன்னா கடையில் சேலை வாங்கும்போது பட்டு சேலைலாம் இருக்கும்ல, அதே மாதிரி லுக் வரும். நல்லா டைட்டாக டைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா நூல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா நூலையும் நம்ம டைப் பண்ணணும். சொட்டை போட்டால் வேலை ஆகிட்டு, அவ்வளோதான். எல்லா நூலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொட்டை போட்டுருணும். சொல்கிறேன். இதே மாதிரி எல்லா இதுவும் நான் நாட் போட்டேன். எல்லா சொட்டையும் போட்டாச்சு. போட்ட பிறகு பாருங்கள் சேலை எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்கு ஒன்றுமே செலவு இல்லை. ஒரு சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி நேராக கோடு போட்டு கட் பண்ணி, கோடு இல்லை டேரெக்டாகவே கட் பண்ணி நூலை நம்ம கையாலே பிரித்து இழுத்தோம். பிரித்து எடுத்துகிட்டு நம்ம சொட்டை போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் நூல் எடுத்து. ஸோ நீங்கள் இதே மாதிரி வீட்டிலே செஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் கடையில் பட்டு சேலையை கொடுக்கணுன்னு ஒன்றும் தேவையில்லை.
ஸோ இது ஒரு காஞ்சிபுரம் பட்டு அளவுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் நார்மல் பட்டு சேலையில் பண்ணாலே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ பாய் காய்ஸ்.